அங்கே நின்று என் மனம் மின்னலால் தாக்கப்பட்டது போல உணர்ந்தது. என் மார்பு தீர்க்கமான வலியால் வலித்தது. தாயார் எப்போதும் என்னை தனது பொன்னான முத்து என்று அழைத்து ஒவ்வொரு காலையும் புதிய அரிசி புட்டு மற்றும் வாசனை மிக்க காபி கொடுத்தாரா? மீனா எப்போதும் என்னை தனது சகோதரியாக எண்ணி தனது பிடித்த மலர் மாலைகளை என்னுடன் பகிர்ந்தாரா? எப்படி அனைத்தும் இத்தனை திடீரென மாறிவிட்டது? இந்த வாசல், அதன் பித்தளை பெயர் பலகையில் எங்கள் குடும்ப கடவுளின் பெயருடன் சிறையில் இருந்த 2 ஆண்டுகளில் நான் கனவு கண்டது. ஆனால் இப்போது நான் பிரபலமான நெசவ கடையில் வாங்கிய பருத்தி உடையில் இங்கே நிற்பது, மழைக்காலத்தில் மரீனா கடற்கரையின் விளிம்பில் இருப்பதைப் போல உணர்ந்தேன். ஒரு நெடுங்காலம் போல் தோன்றிய பின்பு நான் இறுதியாக புனித சின்னங்களுடன் கூடிய கதவின் மீது தட்டினேன். தாய் அதை திறந்து தனது தங்க திருமண சங்கிலி பிரகாசமாக ஆச்சரியமாக கூறினாள், திவ்யா, நீ இங்கு இவ்வளவு சீக்கிரம் எப்படி வந்தாய்? நாங்கள் உன்னை அழைத்துச் செல்ல அப்பாவை அவரது புதிய காரில் அனுப்பப் போகிறோம். அவள் என்னை மேலிருந்து கீழே நோக்கி அவரது வைர மூக்குத்தியை சரி செய்யும் போது ஒரு கவலையான முகத்தை கட்டாயமாக காட்டினார். என் மகளே, இந்த 2 ஆண்டுகளில் நீ எவ்வளவு எடையை குறைத்தாய்? என் வீட்டு உணவுகள் இல்லாமல் நீ துன்பப்பட்டாயும் நான் அவர்கள் உரையாடலை கேட்கவில்லை என்றான். அவரது கவலை எங்கள் பழைய திருவிழா கொண்டாட்டங்களின் போது உண்மையானதாக இருந்தால் நான் ஒரு பொலிப்பான சிரிப்பை கொடுத்தேன். பரவாயில்லை, மவுன் ரோட்டில் ஷேர் ஆட்டோக்கள் இன்றைக்கு வசதியாக உள்ளன. நான் உள்ளே சென்றேன். கோயில் தூபி மற்றும் புதிய ஜாஸ்மின் மலர்களின் பரிச்சயமான வாசனை என் மூக்கில் இடிக்கும். மீனா உடனே பித்தளை பாத்திரத்தில் புனித நீரால் ஓடினாள். அது காலியாகும் வரை அதை என்னை சுற்றி தெளித்தாள். நீ அதை தனிப்பட்டதாக எடுத்துக் கொள்ள வேண்டாம். நான் சுத்திகரிப்பு சடங்கை மட்டுமே செய்கிறேன். கோயில் பூசாரி வலியுறுத்தினார். அவள் அதை தனிப்பட்டதாக எடுத்துக் கொள்ள வேண்டாம் என்றாள். ஆனால் அவளது கண்களில் வெறுப்பு தெளிவாக காணப்பட்டது. நான் சிறைச்சாலைக்கு சென்றதற்காக மீனா என்னை வெறுப்பதாக நான் அறிவேன். ஆனால் அவளுக்கு அது மறந்து போனது போல தோன்றியது. என் சகோதரர் கார்த்திக் மற்றும் மீனா அவர்கள் கலாச்சார மையத்திற்கு அருகில் நிகழ்ந்த கார் விபத்துக்கு பிறகு சிறைச்சாலைக்கு சென்றேன். நான் எதுவும் கூறாமல் வழிபாட்டு அறையில் இருக்கும் குடும்ப ஆலயத்தை கடந்து நேராக மேலே உள்ள என் அறைக்கு சென்றேன். கதவை திறந்த போது கோயில் கோபுரத்தின் காட்சிகளுடன் எனது அறை பழைய தளபாடங்கள் மற்றும் திருவிழா அலங்கார பெட்டிகளால் நிரம்பியுள்ளது. என் சொந்த பொருட்கள் எதுவும் கண்ணில் படவில்லை. நான் தாயை நோக்கி குழப்பமாக மாறினேன். தாய், என்ன நடந்தது? தாயின் தங்க வளையல்கள் ஒலிக்கும் போது அவள் தயக்கமாக பேசினாள். நீ சிறையில் நீண்ட நாட்களாக இருந்தாய். மீனாவின் குடியிருப்பு விழாவின் பின் வீட்டில் அதிக பொருட்களுடன் சிறியதாக உள்ளது. எனவே உன் அறையில் அனைத்தையும் வைத்தோம். அப்படியானால் என் பொருட்கள் எங்கே? சென்னை பல்கலைக்கழகத்திலிருந்து எனது சான்றிதழ்கள், எங்கள் கோவில் விஜயங்களில் எடுக்கப்பட்ட குழந்தை பருவ புகைப்படங்கள். தாய் தனது தலையை குனிந்தாள் குற்ற உணர்ச்சியுடன். சிலவற்றை விற்றோம், சிலவற்றை தூக்கி எறிந்தோம். அவை எல்லாம் போய்விட்டன. என் மனம் மீண்டும் நடுங்கியது. நான் விரக்தியுடன் சொன்னேன், தாய், நான் சிறையில் சென்றேன். நான் திறந்து விடவில்லை. என் இருப்பின் அனைத்து தடயங்களையும் அழிப்பது அவசியமா? இதை கேட்டு என் தந்தை அவரது காலை நாளிதழ் மற்றும் காபியுடன் வாழ்நிறைவு அறையில் அமர்ந்திருந்தார். அசட்டுத்தரமாக பேசினார். திவ்யா, மீனா 5 மாத கர்ப்பிணியானவர் மற்றும் குழந்தையை வரவேற்க சீரமைப்புகளை தயாரிக்க வேண்டும். வீடு உண்மையில் சிறியது. நீ உன் பொருட்களை பயன்படுத்த மாட்டாய். எனவே அவை போய்விட்டால் அது முக்கியமல்லையோ? என் மனதிற்கு மேலும் ஒரு அதிர்ச்சி. என் தந்தை எனது பொருட்களை ஒழுங்குபடுத்த உதவுவதை விரும்புவார். என் பள்ளி பதக்கங்கள் கூட தாமஸ் மவுன் உயர்நிலை பள்ளியில் இருந்து. ஒரு நாள் நான் திருமணம் செய்யும் போது என் வாழ்நாளின் சிறந்த பொருட்களை திருமண பரிசாக அளிக்க விரும்புவதாகவும் அது எங்கள் குடும்ப மரபு என்று கூறினார். என் பொருட்கள் அனைத்தும் தூக்கி எறியப்பட்ட போது அவர் ஏன் கவலைப்படவில்லை? நான் எங்கே தங்க வேண்டும்? என்னிடம் 2000 ரூபாய் உள்ளது. நீ பொண்டி பஜாரில் ஓர் ஹோட்டலில் அறை எடுக்கலாம் அல்லது வாடகைக்கு ஓர் இடம் தேடிக்கொள்ளலாம். உனக்கு விருப்பமானதை செய்யலாம். தாய் தனது பட்டு பையில் இருந்து பணத்தை எடுத்து பித்தளை காபி மேசையில் சாலையில் பிச்சைக்காரருக்கு வழங்குவது போல இருந்தார். நான் புளிப்பான சிரிப்பை கொடுத்தேன். கார்த்திக் எங்கே? அவரும் இதே கருத்தில் இருக்கிறாரா? அந்த நேரத்தில் என் சகோதரர் வழிபாட்டு அறையிலிருந்து வெளிப்பட்டார். சந்தனம் தூபியின் வாசனை அவரை பின்தொடர்ந்தது. சந்தேகமின்றி அவர் என்னிடம் சொன்னார், திவ்யா, நீ என் தங்கை. நான் எப்போதும் உன்னை ஆதரிக்கிறேன். உனக்கு இங்கே உண்மையாக தங்க வேண்டிய அவசியம் இருந்தால் நான் அனைத்தையும் அகற்றுவேன். அந்த அறையை உனக்கு கிடைக்க செய்து விடுவேன். ஒருவேளை நாம் இங்கே திருவிழா மிட்டாய்களை பகிர்ந்து இந்த மாடியில் பட்டங்கள் பறக்க விட்டோம். என் சகோதரர் எப்போதும் எனக்கு கவலைப்பட்டு வந்தது போலவே தெரிந்தது. நான் நன்றியுடன் தலை அசைத்தேன். சரி, நான் சில காலம் இங்கே தங்குகிறேன்.